ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். பிப்ரவரி 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைய தினம் மாசி அமாவாசை. இப்ப நாம சொல்லக்கூடிய துவரம்பருப்பு அப்புறம் 6 சில்லறை நாணயம் வைத்து பண்ணக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தால 6 வாரத்துல மிகப்பெரிய நல்ல செய்தி தேடி வரும். நம்ப முடியாத அதிசயம் கூட நடக்கலாம். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்து நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன மாதிரி பரிகாரத்தை பண்ண போறோம் அப்படிங்கிறத பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். மாசி அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழிபாடு. குலதெய்வ வழிபாட்டுக்கும் அங்காளம்மன் வழிபாட்டுக்கும் அதே மாதிரி பித்ருக்களோட சாபம் தோஷம் இது எல்லாத்தையும் நீக்கிக்கிறதுக்கான வழிபாடா நாம இந்த மாசி அமாவாசையை பயன்படுத்திக்கலாம். இந்த பிரபஞ்சத்தோட சக்தி ஆற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்கள்ல அமாவாசை அப்புறம் பௌர்ணமி நாட்கள் முக்கியமானது. அதுலயும் அமாவாசை அப்படிங்கிறது ஒரு சில மாதங்கள்ல வரும்போது அந்த மாதத்துக்கு ஏற்ப அந்த அமாவாசையோட சக்தியும் மாறுபடும். மாசி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசைன்னு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இதுல மாசி மாதத்துல வரக்கூடிய இந்த அமாவாசை இருக்குல்ல, இது குலதெய்வ வழிபாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதே மாதிரி இந்த மாசி அமாவாசை எந்த கிழமையில வருதோ அதை பொறுத்து அதோட சக்தியும் வேறுபடும். உதாரணத்துக்கு இந்த வருஷம் நமக்கு பிப்ரவரி 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையில மாசி அமாவாசை வந்திருக்கு. செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் ரொம்ப உகந்தது. இவங்க 2 பேரை வணங்கும் போது இவங்களோட அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் போது வாழ்க்கையில பஞ்சம் வறுமை இது எதுவுமே இருக்கவே இருக்காது. கடன் பிரச்சனை இருக்காது, நோய் நொடி இருக்காது, சொத்து வீடு நிலம் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே நம்ம பக்கத்துல நெருங்காது. அதுதான் செவ்வாய் பகவானுக்கும் முருகப்பெருமானுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மகிமை. இவங்க 2 பேருக்கும் உகந்த இப்படிப்பட்ட இந்த ஒரு மாசி அமாவாசை நேற்று மாலை திங்கட்கிழமை மாலை 6 மணி 27 நிமிஷத்துக்குலாம் ஆரம்பிச்சிடுச்சு. அது இன்று மாலை 6 மணி 30 நிமிஷம் வரைக்கும் நமக்கு அமாவாசை திதி இருக்கு. அதுக்கப்புறம் பிரதமை ஆரம்பிச்சிடும். செவ்வாய்க்கிழமையில 3:04 ராகு காலம் இருக்கு. காலையில 9:10 யமகண்டம் இருக்கு. இந்த 2 நேரத்தை தவிர்த்துட்டு தாராளமா நீங்க உங்க முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யறது. அதே மாதிரி நிறைய பேரு இந்த புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை மாதிரி மாசி அமாவாசையிலையும் திதி தர்ப்பணம் கொடுப்பாங்க. முடிஞ்சவங்க காலை நேரங்கள்ல 9:10 யமகண்டம் தவிர்த்துட்டு மற்ற நேரங்களில் திதி தர்ப்பணம் கொடுத்துட்டு மதியம் 12 மணிக்கு மேல 1:30க்குள்ள தாராளமா படையல் போட்டு வழிபாடு செய்யலாம். மாசி அமாவாசை அங்காள பரமேஸ்வரிக்கு ரொம்ப உகந்தது. நம்ம வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான அங்காளம்மன் கோவில்கள்லையும் இந்த மாசி அமாவாசைய வெகு விமர்சையா நடத்துவாங்க. முடிஞ்சா மாலை ஒரு 6 மணி 7 மணிக்கு அங்காளம்மன் கோவிலுக்கு போயிட்டு உங்க வழிபாட பண்றதும் கூடுதல் சிறப்பு. உங்க வீட்டோட பூஜை அறையில ஒருவேளை குலதெய்வத்தோட போட்டோ வைத்திருக்கீங்க அப்படின்னா அந்த குலதெய்வத்துக்குன்னு பிரத்யேகமா ஒரு தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்யணும். அப்படி உள்ள குலதெய்வத்தோட போட்டோ சிலை எதுவும் இல்லை அப்படின்னா உங்க வீட்டோட பூஜை அறையிலேயோ தீபத்தை ஏற்றி வச்சுட்டு நீங்க நிற்கக்கூடிய இடத்துல இருந்தே உங்க குலதெய்வத்தை உங்க வீட்டுக்குள்ள கூப்பிட்டு நீங்க வழிபாடு செய்யும் போது மாசி அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய வளர்பிறை நாட்கள்ல எக்கச்சக்கமான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்படும். இப்படி பல மகத்துவங்கள் நிறைந்த இந்த ஒரு மாசி அமாவாசை அன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய பரிகாரமும் தாந்திரிய முறைகளும் நமக்கு வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் இப்போ நாம பண்ணக்கூடிய பரிகாரத்தை பண்ண போறீங்க. அதுவும் இந்த ஒரு பரிகாரத்தை முடிஞ்சா செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய செவ்வாய் ஹோரையில நீங்க பண்ணணும். செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஹோரை மொத்தம் 3 நேரங்கள்ல வரும். காலை 6 மணிலேருந்து 7 மணி, மதியம் 1 மணிலேருந்து 2 மணி, அதை விட்டீங்கன்னா இரவு 8 மணிலேருந்து 9 மணி. இந்த 3 1 மணி நேரங்களுமே செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய செவ்வாய் ஹோரை தான். மாசி அமாவாசை மாலை 6:30 மணிக்கு முடிந்தாலும் பரவாயில்ல. இரவு 8லேருந்து 9 மணி இருக்குல்ல அந்த செவ்வாய் ஹோரை அதையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த பதிவை லேட்டா பார்த்தாலும் இரவு நேரத்துல வரக்கூடிய செவ்வாய் ஹோரையையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் ஒரே ஒரு கைப்பிடி அளவு துவரம்பருப்பு. துவரம்பருப்பு எதுக்காக எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாருக்குமே வரும். அதுக்கான பதில் நம்ம பதிவை பார்க்குறவங்களுக்கு தெரியும். துவரம்பருப்பு செவ்வாய் பகவானுக்கு ரொம்ப உகந்தது. ஒரு வாரமும் செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஹோரையில சின்னதா கிண்ணத்துல நம்ம துவரம்பருப்பை வைத்து முருகப்பெருமான் பாதத்துல வச்சு வழிபாடு செய்யும் போது செவ்வாய் பகவானால ஏற்படக்கூடிய கிரகதோஷ பாதிப்புகள் குறையும். அதாவது கிரகதோஷ பாதிப்புகள்லயே சனி கிரகதோஷ பாதிப்புக்கு பிறகு அதிகமா ஆட்டி படைக்கக்கூடியது செவ்வாய் தோஷம்தான்.
அந்த செவ்வாய் தோஷத்தோட பாதிப்பு குறையணுங்கிறவங்க இந்த பரிகாரத்தை பண்ணலாம். சின்னதா ஒரு தட்டுல ஒரே ஒரு கைப்பிடி அளவு துவரம்பருப்பை எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததா 6 எண்ணிக்கையில சில்லறை நாணயங்கள். அது எவ்வளோ ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா எண்ணிக்கையில மொத்தமா 6 இருக்க மாரி பார்த்துக்கோங்க. அந்த ஒரு சில்லறை நாணயங்களையும் இந்த துவரம்பருப்பு தட்டுல பரப்பி வச்சிருக்கீங்களே, அதுக்கு மேல வட்ட வடிவத்துல நீங்க அடுக்கி வைக்கணும். இந்த ஒட்டுமொத்த அமைப்பும் உங்க வீட்டோட பூஜை அறையில முடிஞ்சா முருகப்பெருமான் போட்டோவுக்கு சிலைக்கு முன்னாடி பாதத்துல வைக்கலாம். அதுக்கு இடமில்ல, அப்படி வைக்க முடியலங்கிறவங்க பொதுவா பூஜை அறையில நீங்க சுவாமி படங்கள் மட்டும் வச்சுக்கிட்டாலே தப்பு கிடையாது. இந்த ஒட்டுமொத்த அமைப்பையும் பூஜை அறையில வச்சுட்டு முதல்ல உங்களோட குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க. அதுக்கப்புறமா இஷ்ட தெய்வம், அதுக்கப்புறமா முருகப்பெருமான், செவ்வாய் பகவான் இவங்க எல்லாரையும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு எங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு கிரகதோஷ பாதிப்புகள் படிப்படியா குறையணும். குறிப்பா செவ்வாய் கிரகதோஷ பாதிப்புகள் யாருக்காவது இருந்துச்சுன்னா அதோட தாக்கம் ஓங்கி விடாம தாங்கி விடணும். சொந்த வீடு கனவு கனவாவே இருக்கு, நினைவாகணும். ஒரு சிறிய இடமாவது வாங்கி போடணும்னு சொல்லி எல்லா விஷயங்களையும் நீங்க செவ்வாய் பகவான் கிட்டயும் முருகப்பெருமான் கிட்டயும் பண்ணணும். குறிப்பா இந்த பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய செவ்வாய் ஓரை காலையில 6 மணிலேருந்து 7 மணி அதை நம்ம கடந்து வந்துட்டோம். உங்களுக்கு மீதம் இருக்கக்கூடியது மதியம் 1 மணிலேருந்து 2 மணி. அதை விட்டீங்கன்னா இரவு 8 மணிலேருந்து 9 மணி. இந்த 2 1 மணி நேரங்கள்ல ஏதாவது ஒரு மணி நேரத்தை பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை பண்ணுங்க. அதே மாதிரி 6 எண்ணிக்கையில சில்லறை நாணயங்கள் வைக்கிறதுக்கான முக்கியமான காரணம் இருக்கு. முருகப்பெருமானுக்கு உரிய அறுபடை வீடுகள்ல இந்த 6 அப்படிங்கிறது முக்கியமான எண். சரவண பவ முருகனுடைய அந்த திரு எழுத்துக்கள் மந்திரமும் 6, முருகனுடைய அறுபடை வீடுகளும் 6. இப்படி 6ன்னு சொல்லக்கூடிய எண்ணுக்கும் முருகனுக்கும் சம்பந்தம் இருக்கிறதால தான் நாம 6 எண்ணிக்கையில சில்லறை நாணயங்கள் எடுத்து வச்சிருக்கிறோம். செவ்வாய் ஹோரையில இதை வச்சு நீங்க பூஜை பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் அன்று இரவோ இல்ல மறுநாள் நாளைக்கு காலையிலயோ இந்த ஒட்டுமொத்த அமைப்பையும் ஒரு சிறிய கவர்லயோ இல்ல ஒரு பேப்பர்லயோ இல்ல ஒரு மூட்டையிலோ முடிஞ்சு வச்சுக்கணும். இதை உங்க வீட்டோட பூஜை அறையில முருகப்பெருமான் பாதத்து பக்கத்துல வச்சுக்கோங்க. இந்த பரிகாரத்தை பண்ணும்போது ஏதாவது ஒரு கோரிக்கை நீங்க முருகப்பெருமான் கிட்ட முன் வச்சிருப்பீங்க. சொந்த வீடு கனவு, குழந்தை பாக்கியம், சரியான வேலை அமையல, சீக்கிரமா வேலை கிடைக்கணும், இது மாதிரி எந்த பிரச்சனை சொல்லியிருப்பீங்கல்ல, அது நிறைவேறும் போது அந்த சில்லறை நாணயங்களை மட்டும் எடுத்துட்டு போயிட்டு உங்க வீடு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவில் இருக்கக்கூடிய சன்னதியில அந்த உண்டியல்ல போட்டு வந்துருங்க. துவரம்பருப்பை நீங்க பத்திரப்படுத்தி வைக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. அதை நீங்க கூடிய சீக்கிரம் ஆறு, ஏரி, குளம் இல்ல காக்கை குருவிகளுக்கு தானமா போடுறதுன்னு சொல்லி உங்க விருப்பத்துக்கு என்ன முடியுதோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையா தெரியும். முருகப்பெருமானை நினைத்து பண்ணக்கூடிய இந்த ஒரு தாந்திரிகம், இந்த ஒரு பரிகாரத்தால சரியாக 6 வாரங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தோம். இந்த 6 அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்ததுன்னு. ஒருவேளை இந்த வாரம் பண்றீங்க, அதுக்கு அடுத்த வாரமே நீங்க வேண்டிய விஷயம் நடந்துச்சுன்னா நீங்க அடுத்த வாரமே கூட தாராளமா அந்த சில்லறை நாணயம் எடுத்து உண்டியல போட்டுட்டு அந்த துவரம்பருப்பை நீங்க தண்ணியில விட்டுக்கலாம், இல்ல காக்கை குருவிகளுக்கு போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா 6 வாரம் நீங்க தொடர்ந்து அந்த ஒட்டுமொத்த பொருட்களும் பூஜை அறையில் இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க தண்ணியில விட்டுக்கோங்க. கூடிய சீக்கிரம் முழு பக்தியோட நம்பிக்கையோட பண்ணும்போது மாசி அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய 6 வாரத்துல நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் கூடிய சீக்கிரம் நடக்கும். நீங்க கேட்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேரும். கலியுக தெய்வமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் நினைத்து இதை பண்ணுங்க. கண்டிப்பா நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.